Hi friends. Okay, இன்னைக்கு நம்ம தாய் ஸ்டைலில் ஸ்பெகட்டி சமைக்க போகிறோம். ட்ராகன் ஸ்பெகட்டி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? ஸ்பெகட்டி 160 கிராம், கார்லிக் 3 பல் எடுத்துக்கங்க, கொடை மிளகா 1, கேப்சிகம், சில்லி பாடி 1, dark soy sauce, fish sauce 1 tablespoon, salt 1/2 teaspoon, light soy sauce 1 tablespoon, oyster sauce 2 tablespoon, oil தேவையான அளவு, மல்லி வேறு, கொரியாண்டர் ரூட்ஸ் 2. ஓகே, இதெல்லாம் இப்போ ஜாமான்லாம் போட்டு நம்ம நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம் கல்லில். சில்லி பாடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்லிக் 3 பல், பூண்டு 3 பல் எல்லாம் போட்டு நல்லா இடிச்சுக்குவோம். கொரியாண்டர் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ளட் சுகர் லோவர் ஆக்கும். அதுவும் இல்லாமல் ஹார்ட்க்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட பிரெயினுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். நம்மளோட ஸ்கின்னையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஈஸி. நம்மளோட டயட்டில் நம்மளோட அன்றாட சாப்பாடில் சேர்த்துக்கிறது ரொம்ப ஈஸி. எது என்ன சமைச்சாலும் அதில் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு விதமான டேஸ்ட்டாக கொடுக்கும். ஒரு மாதிரி நல்லா ஒரு சுவையாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இடிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுருவோம். ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன், கோழி அரிசி கொந்தனது கொஞ்சம் எடுத்து வச்சுங்க, பக்சாய் கீரை நான் 2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன், ஸ்பெகட்டியை வேக வச்சு முதல்ல அதை எடுத்து வச்சுருவோம். 1 டீஸ்பூன் உப்பு, ஆயில் 1 டீஸ்பூனு. ஸோ இது 2யும் போட்டுருவோம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அந்த நூடுல்ஸ் ஸ்பெகட்டி ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் வேக வச்சு எடுத்து வச்சுருவோம் பரட்டுற மணிக்கு. நூடுல்ஸ் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. கலர் மாறிடும், அது நல்லா சாஃப்டாகிடும். உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் அது வந்துருச்சுன்னு. ஸோ நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி எடுத்து விரலால் அமுத்தி பாருங்கள். நீங்கள் அமுத்தி பார்க்குறப்ப அது பிஞ்சிட்டு தனியாக வந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி சாஃப்டாக 2 வந்துச்சுனாக்கா அது வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் எடுத்து வடிகட்டி வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம் தனியாக. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றி கோழி அரிசி நல்லா தாளிப்போம், நல்லா வேக வச்சுருப்போம். கோழி அரிசி போடுற மணிக்கு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த சாஸ் அதில் போட்டிருக்கேன். ஸோ கோழி நல்லா வேகட்டும். வந்த பிற்பாடு தான் நம்ம மற்ற திங்ஸ்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ அது நல்லா வேகட்டும், கலர் மாறட்டும். ஸோ அது வரைக்கும் அடி பிடிக்காமல் இருக்க நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும். ஓரளவுக்கு கோழி அரிசி வந்துருச்சு. நல்லா நேரம் மாறிடுச்சு கோழி அரிசியும். ஓகே, இப்போ நம்ம திங்ஸ் ஆட் பண்ணலாம். வெட்டி வச்சிருந்த கேப்சிகம் மிளகா நம்ம ஆட் பண்ணுறோம். வெஜிடபிள் போடுறோம். நான் பக் சாய் போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு பக் சாய் கிடைக்கல, வேறு சையூர் எதுவும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாவி அந்த மாதிரி. வெஜிடபிள் ஓரளவு வந்துருச்சு.
ரொம்ப வேக வைக்க வேணாம், ஓரளவு வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ப்ரௌன் சுகர் 1 டீஸ்பூன் அண்ட் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் oyster sauce, 1 டேபிள்ஸ்பூன் லைட் soya sauce, 1 டேபிள்ஸ்பூன் fish sauce, 1 டீஸ்பூன் டார்க் soya sauce. அப்புறம் ஸ்பெகட்டி போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா பரட்டி எடுப்போம். நல்லா ஈவன் ஆகணும். நம்ம ஸ்பெகட்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் போடுவோம். Our drunken spaghetti is ready. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த நியூ ரெசிபியில் பார்ப்போம். பாய், ஹாப்பி குக்கிங். Drop it.